ஏரி மீனை வாங்கி நல்லா அலம்பிட்டு எலுமிச்சம்பழ சாறு, வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சால்ட்டு கொஞ்சம் போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரமாக அதை ஊற வச்ச மீனை எடுத்து இட்லி கடாயில் வச்சு தனித்தனி பீஸாக வந்து இலையில வச்சு வேக வச்சு எடுத்துடுறோம். இந்த வேக வச்சு எடுத்த மீனுக்கு தனியாக ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணி இது பண்ணுறோம். வேக வச்ச மீனை தவா மேலே போட்டு சாப்பிடும்போது கூடுதலாகவும் அருமையான ஒரு டேஸ்ட். மீனே பிடிக்காதுன்றவங்க கூட விரும்பி சாப்பிட்ற ஒரு சூழ்நிலைக்கு இப்படி செய்தாக்க கண்டிப்பாக இருக்குங்க. இதை வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிடும். 10 நிமிஷன்றதே அதிகம். 10 நிமிஷத்தில் மீன் வெந்துடுங்க. இப்போ இது வெந்துச்சு. இப்போ அதுக்கடுத்து பார்த்திங்கனாக்கா அரைச்ச வெங்காய விழுது, கார்ன்ஃப்ளவர் மாவு, கார்ன்ஃப்ளவர் சோள மாவு, மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக சால்ட்டு, அப்புறமா மல்லித்தூள், வெங்காய சாறு, இதையெல்லாம் போட்டு ஒன்றா பிசைஞ்சிக்கிறோம். உங்களுக்கு கலர் தேவைன்னாக்கா கேசரி கலரில் வந்து எல்லோ, ஆரஞ்சு, க்ரீன் என்ன கலர் வேணுமோ அந்த கலரை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ மீன் பாருங்கள், இப்போ சூப்பராக தரமாக வெந்துருச்சு. இந்த மீனை எடுத்து இதை அப்படியே எடுத்து தவா மேலே போட போகிறோம். தவா மேலே வந்து நம்ம எண்ணெயை கொஞ்சம் ஆயில் குறைவாக விடுங்க. எண்ணெய் அதிகமாக விட்டாலும் ஒரு மாதிரி இருக்கும். குறைவாக விட்டதுனாக்கா அடிபிடிக்கும். பரவாயில்லை, குறைவாக விட்டு தான் நம்ம பயன்படுத்தினா உடம்புக்கு நல்லதுங்க. விட்டுட்டோம். தவா மீன் மேலே அந்த மசாலா தடவி அழகான ஒரு டேஸ்ட்டுக்கு பக்காவாக மசாலா தடவிட்டோம். எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். செம்ம மாஸாக இருக்குங்க. சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும்.